September we met. Hi friends, welcome to Tamil Parampariyal channel. இன்னைக்கு வந்து கிட்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் லாலிபாப்ஸ், சிக்கன் லாலிபாப் மாதிரி ஒரு வெஜ் லாலிபாப் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதை கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து வெஜிடபிள் லாலிபாப்பை கூட செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. நான் எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தமிழ் பாரம்பரியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய சேனல் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஈஸியான குக்கரி ரெசிபிஸ் என் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் இருக்குது. நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். நான் வந்து திருவி எடுத்திருக்கேன். நல்லா நம்ம கேரட் துருவி கிரேட்டட் இருக்கு இல்லையா, அதில் நல்லா இந்த மாதிரி திருவி எடுத்திருக்கேன். இது கூட 2 உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்து நல்லா அவிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது டம்ளரோ இல்லை ஸ்மாஷரோ எது இருந்தாலும் அதை வச்சு நல்லா மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. நான் 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், நீங்கள் 1 கூட எடுத்துக்கலாம். பெரிய 1 எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மாதிரி நம்ம வந்து என்ன வெஜ்ஜீஸ் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், அப்புறம் வந்து கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் இது முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, அது கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம தனியாக கொடுத்தா பசங்க எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நல்லா பொடுசாக சாப் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நீங்கள் வந்து அந்த லாலிபாப்போட சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டுபிடிக்க மாட்டாங்க. இது வந்து வெங்காயம் நல்லா சாப் பண்ணியிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப்பரில் போட்டு நல்லா பொடுசாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா கடிப்படும் போது எடுத்துருவாங்கன்றனால தான் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணால் நல்லா சாப் பண்ணிக்க சொல்கிறேன். இது வந்து பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மல்லித்தலை கொஞ்சம் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம். இதையே நீங்கள் பொட்டேட்டோ வச்சு வெறும் பொட்டேட்டோ மட்டும் வச்சும் பண்ணலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோ கம்மி பண்ணிவிட்டு பன்னீரையும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் நிறையா ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து வெஜ் லாலிபாப் மாதிரி ஆகிடும். இப்போ வந்து இது வந்து லெமன் ஜூஸு, இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். இது கூட கரம் மசாலா, இது வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ரொம்ப காரம் இருக்காது, ஏன்னா நான் வந்து பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணுறேன், அதனால் இது எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். அப்படி தனி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காஞ்ச மிளகாவில் உள்ள விதை இருக்கும்ல, அந்த விதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் இது உப்பு, இதனாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன். ஃபஸ்ட்டுக்கு ஒரு தடவை கலந்துக்கலாம். இது கூட நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண போகிறோம். சோள மாவு இருக்கு இல்லையா, சோள மாவு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை சோள மாவு வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நம்ம உருண்டை பிடிப்போம் இல்லையா அந்த அளவுக்கு இருக்கணும். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நல்லா பிசறிட்டேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது எனக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி டூத் பீக்கில் தான் வந்து கடைசியாக இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்னொரு 2 மெத்தடும் இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக் இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்டிக் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே வந்து
இதுக்கு தகுந்தாப்புல நல்லா மாவு வந்து கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டே ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வெந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே குத்துனோன்னா உடஞ்சி போயிடும். இது வந்து டூத் பீக்குன்றனால குட்டியாக தான் ஹோல் போடுறோம். ஸோ அதனால் அது வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது அப்படி இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் எடுக்கிறீங்க, அப்படி இல்லை உங்ககிட்ட ஸ்கியூர்ஸ் இருக்குது அப்படின்னா இதை கட் பண்ணி கூட ஸ்டிக் மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். ஸ்டிக் வந்து லாலிபாப்க்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கூட நம்ம அந்த வெனிலா ஐஸ்கிரீம்ஸ்க்கெலாம் கப் ஐஸ்க்கெலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதில் கூட வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம். நான் வந்து டூத் பீக்கில் பண்ண போகிறனால இப்போ வந்து ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பால்ஸாக தான் உருட்டிக்க போகிறேன். உருட்டி இதை வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் இதை வந்து எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கையில் வந்து உருட்டிட்டு ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒரு 1/2 வந்து நான் பால்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மீதி 1/2 வந்து இது இருக்குது இல்லையா, இதுதான் வந்து நம்ம ஸ்டஃப்டு பராத்தாலாம் பண்ணுறோம்ல, அதுக்கு இதுதான் ஸ்டஃபிங். பன்னீர் ஆலு ஸ்டஃப்டு பராத்தா இல்லைன்னா வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேட்ரு. அதே மாதிரி நீங்கள் வந்து இதை பொரிச்சிட்டு கூட ஏதாவது ஒரு கிரேவி வச்சு கூட இதை வந்து கோஃப்தா மாதிரி அந்த கிரேவியில் போட்டு இன்னும் ஊற வச்சு கொஞ்சம் நல்லா சுவியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அதுவும். ஸோ இது 3 in 1 ரெசிபி மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாவு மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எது வேணால் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டஃப்டு பராத்தா கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி பன்னீர் ஸ்டிக்ஸ் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 30 minutes வைக்க போகிறேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை எடுத்துக்கலாம் வெளியில். ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நான் இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். இப்போது இது வந்து ஒரு 1/4 cup மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஜஸ்ட்டு சும்மா கோட் தான் பண்ண போகிறேன். இதை மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க மாவை வந்து அப்படியே தட்டிடலாம். இப்படி தட்டினீங்கன்னா அந்த மாவு எக்ஸஸாக இருக்கிறது கீழே வந்துடும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் மாவில் வந்து கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயிலில் வந்து போட்டு எடுத்துடலாம். இது வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நம்ம மைதா எப்போதும் வந்து மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் கரைச்சிட்டு அதில் டிப் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பன்னீர் வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக வந்து கோட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன், மைதா ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு அது கொஞ்சம் அந்த தோசை மாவு பதத்துக்கு தண்ணி மாதிரி கொஞ்சம் கரைச்சிட்டு, ரொம்ப திக்காக கரைக்காதீங்க, கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சிட்டு அதுலேருந்து இந்த பால்ஸை வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸோ இல்லை ரஸ்க்கு தூளோ எதுலையாவது நீங்கள் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ஜஸ்ட் மைதாவில் வந்து கோட் பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து பொரிக்கும் போது காமிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் நான். எண்ணெய் வந்து சூடாகாமல் போடாதீங்க, பிரிஞ்சிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது திருப்பி விடும் போதும் ரொம்ப கரண்டி வச்சு திருப்பிடாதீங்க. சின்னதாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கியூஸோ இல்லை இந்த மாதிரி ஸ்பூனோ வச்சு மெதுவாக திருப்புங்க, இல்லைன்னா உடஞ்சிடும். ரொம்ப ஹீட் கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து பிரிஞ்சிரும். அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிரியாது. ஏன்னா நம்ம மாவில் தான் டஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் டஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து நீங்கள் அப்பப்போ போடுறது, ஒரு இப்போ 4-5 பால் போட போகிறீங்கன்னா அதை மட்டும் அப்பப்போ பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப போட்டுட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது அந்த இது மேலே உள்ளதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் லேட் ஆக ஆக. இது வந்து நமக்கு உருளைக்கிழங்கும் பன்னீரும் ரெண்டுமே வந்து சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்து தான் நம்ம போட்டிருக்கோம். பன்னீரும் வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும். ஸோ அதனால் இது ரொம்ப நேரம் இருக்கணும்னு இல்லை. ரெண்டு பக்கமுமே கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
இப்போ வந்து சர்விங் பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டிக்ஸ் வந்து கீழே சும்மா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தது, அது சும்மா ஒரு இதுக்காக டிஸ்பிளேக்காக அது ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பன்னீர் பால்ஸ் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய தவா மாதிரி வச்சுட்டு அதில் கூட டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நான் வந்து குட்டி இதில் போட்டு எடுத்தேன். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோடு பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் 3-in-1 ப்ராசஸ் மாதிரி கூட பண்ணலாம். பரோட்டா பண்ணுற போதும் சரி, இல்லை ஒரு கோஃப்தா பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு 5 minutes ஸ்நாக்ஸ் மாதிரி சீக்கிரம் ஈஸியாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நான் சொன்ன மாதிரி நிறையா வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிங்கன்னா, வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல்லாக பேக்டாக ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். பன்னீரே வந்து நல்ல பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இது கூட நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கேபேஜ், கேரட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பன்னீர் இல்லைன்னாலும் உருளைக்கிழங்கு, கேரட்டு, கேபேஜ் இதெல்லாம் வந்து சேர்த்து கூட இந்த மாதிரி வெஜிடபிள் லாலிபாப்ஸ் கூட பண்ணி நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக ஈஸியான ரெசிபியாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் என் சேனலில் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். என் சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Yeah.